காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. சட்டசபை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்யும் விவகாரத்தில் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகளை கேட்டுள்ளோம் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் கூடுதல் விவரத்தை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தமிழக சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் லோக்சத்தா கட்சியின் மாநில தலைவர் ஜெகதீஸ்வரன், தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்த் மற்றும் அதிமுகவின் கொறடா எஸ் பி வேலுமணி ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் டி.எஸ். ராமன் ஆஜராகி மற்ற மாநிலங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்வது தொடர்பாக என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறது என்பது குறித்த தகவல்களை சேகரித்து வருவதாகவும் 7 மாநிலங்கள் இதுவரைக்கும் தகவல்கள் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மீதமுள்ள மாநிலங்களிலிருந்து விளக்கங்களை பெற்ற பிறகு இந்த நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடிய விவகாரத்தில் கொள்கை முடிவு எடுக்கப்படும் என்று விளக்கம் அளித்தார். இந்த விளக்கத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாகவும் அப்போது அரசினுடைய நடவடிக்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்வுகள் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.